கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் உன்னை எங்கே இருந்து தெரிந்து கொண்டார்? நம்மளை ஆண்டவர் எங்கே இருந்து தெரிந்து கொண்டார் என்று அவங்களே யோசிக்கணும். சீசர்களை மீன் பிடிக்கிறவர்களை தெரிந்து கொண்டார், வரி வசூலிப்பவனை தெரிந்து கொண்டார், அப்புறமேட்டு ஒவ்வொருத்தரையும் கட்டட கட்டுறவங்களை தெரிந்து கொண்டார். இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்தில் தெரிந்து கொண்டார் இல்லையா? சாமி இப்போ நிறைய உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய சாட்சியும், நான் மந்திரவாதியாக இருந்தேன், நான் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். ஒவ்வொருத்தரும், நான் முஸ்லீமில் இருந்தேன், ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். நான் ரொம்ப பாவி, கொடூரமான பாவி, என்னை அதிலிருந்து தெரிந்து கொண்டார். இப்படி நிறைய ஒவ்வொரு சாட்சிகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னொருத்தர், நான் சாக போனேன், என்னை அங்கேருந்து ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிட்டு, நீ வா, நீ என்னுடையவள் அப்படி சொல்லிவிட்டு ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். இப்படி நிறைய சாட்சிகளை பார்த்துருக்கோம் இல்லையா? நாமளே யோசித்து பார்த்தா, நம்மளை எங்கே இருந்து நம்மளை தெரிந்து கொண்டார், எதற்காக தெரிந்து கொண்டார்? பரிசுத்தத்துக்கே நம்மளை தெரிந்து கொண்டார். அதுபடி நாம் வாழ்கிறோமா என்று ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். நான் சின்ன வயசில் நான் காட்டுக்குள்ளே போனேன்னா, காட்டுக்குள்ளே சில பூக்கள்லாம் பார்த்தா, இந்த பூவெல்லாம் ஏன் காட்டுக்குள்ளே வளருது? சாமந்தி பூவோ இல்லை நித்திய கல்யாணி, இதெல்லாம் அழகாக இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் என்ன செய்வேன், என்னுடைய தோட்டத்தில் வைப்பேன். பார்க்க அழகாக இருக்கும். அப்போது நம்மளை எங்கேருந்து தெரிந்து கொண்டார்? நம்ம ஒரு காடு, அதில் ஒரு மழை பெஞ்சு அந்த நேரம் தான் வளரும், மற்றபடி அது காட்டுக்குள்ளே செத்து போயிடும். கால் மிதிச்சோ இல்லை மாடு மிதிச்சோ ஏதோ ஒன்று செத்து போயிடும். ஆனால் தேவன் நம்மளை காப்பாற்றியிருக்கிறார். அந்த செடியை காப்பாற்றி நாம் எப்படி வச்சுக்கிட்டோமோ அதே போல் தேவன் நம்மளை வேர்படுத்தி இருக்கிறார். இந்த ரதத்தோடு போய் சேருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? இந்த இனத்தாரோடு போய் சேருங்க அப்படின்னு நம்மளை எவ்வளோ அழகாக ஒவ்வொன்றா தெரிஞ்சு நம்மளை வழிநடத்துகிறான் போது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமையாக இருக்கிறோம். நான் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்ட விதத்தை ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீ இன்றைக்கி நினச்சா கூட, டேடி எவ்வளோ அழகாக நம்மளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அவருக்கு நன்றியோடு துதிக்கிறேன். நீங்களும் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பழைய நினைவுகள் இருந்தால் அதை யோசித்து ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டதை நினைத்து நீங்களும் நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ.